டிஆர்டிஓ அந்த அமைப்பினுடைய வழிகாட்டுதல்ல தயாரிக்கப்படுகிற மரபுசார் ஏவுகணைகள் இனிமேல் பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தயாரிக்காது. இஸ்ரோவுடைய தொழில்நுட்பங்களை முற்றிலும் தனியார் மயப்படுத்துவது இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பை தனியார் மயப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுடைய விண்வெளி நிலையங்களை பராமரிக்கிற பாதுகாக்கிற ஒரு ஆபத்தான பரிந்துரையை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சரி, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நடக்காத ஒன்னதான் இவங்க முடிவு பண்ணிருக்காங்களா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அண்மையில வந்திருக்கிற இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியோடு இணைத்து பேசுகிற போது இந்த பிரச்சனையுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே சிவமயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தனியார் மயம் என்கிற ஒரு ஆபத்தான முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அண்மையில ஒரு ஊடக செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அநேகமா பல ஊடகங்கள் இதை விவாதிக்க மறுக்கிற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, டிஆர்டிஓ என்கிற இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அந்த அமைப்பினுடைய வழிகாட்டுதல்ல தயாரிக்கப்படுகிற மரபுசார் ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளை இனிமேல் பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தயாரிக்காது. ஏராளமான ஏவுகணைகள் இருக்கிறது. அதாவது பிவி ராம் அப்படின்னு ஒரு ஏவுகணை இருக்கிறது, அஸ்த்ரா இருக்கு, ருத்ரம் இருக்கு, நாக்ஸ் அப்படின்னு பல ஏவுகணைகள் இருக்கு. அதாவது தொலைதூரத்துக்கு பாயக்கூடிய ஏவுகணைகள், ஆன்டி ரேடியன் மிசைல் அப்படின்னு இருக்கு, இராணுவ டாங்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய மிசைல் நிறைய நாம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஏவுகணைகளை யார் தயாரித்து கொண்டிருந்தா இது வரைக்கும் அப்படின்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக இருக்கக்கூடிய பாரத் டைனமிக் என்கிற நிறுவனமும் பிரம்மோஸ் என்கிற இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரேடியாக இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தனியார் நிறுவனங்கள் இந்தியாவுடைய இந்த மரபுசார் ஏவுகணைகளை தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை அவர் அறிவிச்சிருக்கிறார். எந்த ஆபத்தான அறிவிப்பை ஏன் இப்படி இவர் அறிவிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு அவரிடமிருந்து போதுமான பதில் இல்லை. எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தக்கூடிய இந்த அரசு இப்போ எதை தனியார் மயப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பை தனியார் மயப்படுத்தி இருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பை கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் அடகு வைத்திருக்கிறது, அப்படிதான் சொல்லணும். இது இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிற செய்தி இன்னும் அதிர்ச்சியான செய்தி. அதாவது 2020 இதே மோடி தலைமையிலான இந்த அரசு ஒரு பாலிசியை அறிவிக்கிறாங்க. அந்த பாலிசி என்னன்னா, ஸ்பேஸ் செக்டார் ரிஃபார்ம்ஸ் பாலிசி. இந்தியாவுடைய விண்வெளி நிலையங்களை பராமரிக்கிற பாதுகாக்கிற அதுல சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான பரிந்துரையை 2020 இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதுல இந்த அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, லான்ச் வெஹிக்கிள்ஸ், அதாவது பிஎஸ்எல்வி இஸ்ரோவுடைய தொழில்நுட்பங்களை முற்றிலும் தனியார் மயப்படுத்துவது, குறிப்பாக கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மோடியே இந்த பாலிசி அறிவிக்கிற போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்கோசிஸ்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு ரொம்ப புலங்காகிதம் அடைந்து மோடியால் வரவேற்கப்பட்ட ஒரு ஆபத்தான பாலிசி தான் 2020 அறிவிக்கப்பட்ட இந்த விண்வெளியில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள். ஸ்டேட் ஓன்டு கம்பெனியை பிரைவேட் லெட் கம்பெனியாக மாற்றக்கூடிய ஒரு ஆபத்தான முடிவைத்தான் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதாவது வழக்கமாக செயற்கைக்கோளை லான்ச் பண்ணுவாங்க, ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க, லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. வழக்கமாக ஏன் இந்த நடைமுறை பணிகள் இது இருக்கணும், இதை தனியார் மயப்படுத்திட்டா உயர் அறிவியல் ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்தை சொல்லி நாட்டு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லாம இந்த தனியார் மயப்படுத்தக்கூடிய பாலிசியை இவங்க உருவாக்குனாங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது இந்த அரசு படிப்படியாக இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பை தனியார் மயப்படுத்துகிறதா என்கிற ஒரு ஆபத்தான கேள்வி என்பது இருக்கிறது. சரி, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நடக்காத ஒன்னதான் இவங்க முடிவு பண்ணியிருக்காங்களா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அண்மையில வந்திருக்கிற இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியோடு இணைத்து பேசுகிற போது இந்த பிரச்சனையுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த தனியார் மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்தால் என்ன ஆகும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக வெளிவந்திருக்கிறது. KNPP கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 பவர் பிளான்ட்ல மிகப்பெரிய பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட்டை நிர்மாணிக்கக்கூடிய ஒப்பந்த நிறுவனங்களில் ஒன்று ரிலையன்ஸ் நிறுவனம், அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனம். அவங்க தான் பிரைமரி கான்ட்ராக்டர். இப்போ அந்த நிறுவனத்திலிருந்து 19,000 ஃபைல்ஸ், அந்த நிறுவனத்தினுடைய எல்லா ரகசியங்களும் 19,000 கோப்புகள் பப்ளிக் டொமைன்ல ஃப்ளோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்பது வந்திருக்கிறது. அதாவது அந்த பவர் பிளான்ட்டுடைய ப்ளூ பிரிண்ட், ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான ஒரு ப்ளூ பிரிண்ட் பப்ளிக் டொமைன்ல வந்திருக்கு. சப்ளையர் டீட்டெயில் என்பது வந்திருக்கு. அதனுடைய உற்பத்தி, விநியோகம் உள்ளிட்ட எல்லா தரவுகளும் இன்றைக்கு பப்ளிக் டொமைன்ல
பொதுமக்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்திருக்கு. இந்த பிரைமரி கான்ட்ராக்டாக இருக்கக்கூடிய அனில் அம்பானி என்ன சொல்றாரு சொன்னா, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, யோட்டோ என்கிற நிறுவனத்திற்கு நாங்கள் துணை ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கோம், அந்த நிறுவனத்துடைய அஜாக்கிரதையால் தான் இந்த ரகசியங்கள் என்பது பொதுமக்கள் பார்வைக்கு அல்லது பொதுவெளியில் லீக் ஆயிருக்குன்னு ஒரு பொறுப்பற்ற பதிலை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஜூன் 11ஆம் தேதி எல்லா இடத்துலையும் இந்த தரவுகள் என்பது ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் பார்வைக்காக அது வந்து லீக் ஆயிருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான்னு சொன்னா, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களோ அல்லது அனில் அம்பானியோ அல்லது லீக் பண்ண யோட்டோவோ சொல்லலை. ராகேஷ் கிருஷ்ணன் என்கிற ஒரு இண்டிவிஜுவல் தான் இவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் வந்து ரகசியங்கள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஏவுகணை தயாரிப்போ அல்லது இஸ்ரோவுடைய தொழில்நுட்பமோ இது மாதிரி உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை தனியார் மயப்படுத்தினால் என்ன ஆகும்னு சொன்னா வணிக நடவடிக்கையாக மாறும். அல்டிமேட்டா கார்ப்பரேட்டுகள் சேவை என்பதை அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, வணிக கண்ணோட்டத்தோடு தான் இதை பார்ப்பாங்க. உள்நாட்டு பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும். மூன்றாவது, எந்த ரகசியமும் ரகசியமாக இருக்காது. பொதுவாக 2 பேர் அமைதியாக பேசுகிற போதே சொல்லுவாங்க, என்ன அமைதியாக பேசுறீங்க, இராணுவ ரகசியமாக பேசுறீங்கன்னு கேட்பாங்க. இராணுவம் என்பது ரகசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரகசியங்களை பராமரிக்கக்கூடிய அரசு, பாதுகாப்பு துறையில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு அரசு எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துவது என்கிற ஆபத்தான முடிவை எடுத்திருக்குன்னு சொன்னா இது எங்க போய் முடியும்னு தெரியல. இது இதர ஒரு கொள்கை முடிவுகளைப் போல அரசை ஆதரிப்பது அல்லது விமர்சிப்பது என்கிற நிலையை தாண்டி இது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். இது போன்ற ஆபத்தான தனியார் மய முடிவுகளை இந்த ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு குரல் என்பது வலுவடைய வேண்டும். அரசாங்கம் இது போன்ற மோசமான முடிவுகளை நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சனைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பேர் உண்மையாக இருக்கிறது.